நார்மல் கால் மட்டும் தான் கலைக்கலாம், வாட்ஸ்அப் எல்லாம் பாதிக்கிறாது. அதான் நார்மல் கோலே வந்து திக்குது. இப்படி இக்கட்டான நேரத்தில் தொடர்பாளர்லாம் முக்கியம். அங்கே இருக்கிறீங்களே இது செய்யுங்க பார்க்குறாங்க, அதையாவது வடிவா செய்து கொடுங்கடாப்பா. பாலம் நடுவால் உடஞ்சிட்டு ஒரு 5 அடி கிட்ட பைக்குகள் ஒன்றும் போயிடாது. ஜெரிண்ட வீட்டு காட்டு நிலைமையை வந்து நேரடியாக அவனோட கதைச்சு தெரிஞ்சு கொண்ட நாங்கள். வீட்டுக்கு இன்னும் தண்ணி வத்தாது போல. இன்றைக்கு மழை பெஞ்சு திருப்பி தண்ணி வேறு இருக்கு. சரி, இப்போ நாளைக்கு நான் வாரதா இல்லையா, வரக்கூடிய மாதிரி இருக்குமா, வந்தா திரும்ப யாழ்ப்பாணம் திரும்பலாமா, என்ன செய்ய? இருக்கு வட்டுவால் பாலம் பாதியா உடைஞ்சிருக்கு நடுவால. எங்களுக்கு சிலவில் நாளைக்கு வார திட்டம் தான். ஆனால் நீங்கள் இன்றைக்கு மழை பெய்யுது இப்படி என்ற நானும் யோசிச்சேன். நான் வந்தா திருப்பி நாளைக்கு ஒரு பெரிய மழை வந்துச்சுன்னா எல்லா பக்கத்தால திருப்பி சுற்றி தண்ணி பாயும் மாதிரி இருக்கு. இடம் எங்க தங்கி இருக்கணும், மக்கள் எல்லாம் வீடுகளுக்குள்ள தண்ணி போகுது, நாங்கள் இடம் பெயர்ந்திருக்கணுமாங்க. ஓ, இங்க நிறைய பேர் அங்கால ஏன்னா கணக்கு பேர் வந்து கேட்டது அங்க மரங்கள் கரண்ட் வேற இருக்கு. இன்னும் நிறைய இடங்களுக்கு கரண்ட் வேற இல்லை இங்கால. இன்னும் எங்க வீட்டு பக்கம் கவரேஜே வேற இல்லை. இப்ப கூட ரோட்ல இருந்து நான் கோல் வச்சிட்டு இருக்கேன். ரோட்ல இருந்து வட்டக்கச்சால திரும்ப ரோட்ல முழங்கால் மட்டத்துக்கு தண்ணி ஓடுது பாலத்தால. அப்போ வானத்துல வரவே இல்லை. இப்போ பாலம் உடைச்சு போயிட்டு வரையெல்லாம் போயிட்டு இப்போ எதால வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பாருன்னா மாங்குளத்தான் தரணும். என்ன சம்பவம்னு சொல்லுங்க. இங்க இன்னும் மழை விடவே இல்லையா? நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து அப்புறம் வந்து கூடுதலான நாட்கள் வந்து புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு பக்கம் என்ன மாதிரி இருக்குது, ஜெர்னாக்கள் என்ன மாதிரி இருக்குது, நம்ம ஜெர்னாக்கள் இந்த கோழிக்கூடு என்ன மாதிரி இருக்குது எல்லாம். இன்றைக்கு இதை திருப்ப கேட்ட உடனே எனக்கு அடுத்த யோசனை ஒன்று இருக்குது. திருப்பவும் மழை பெஞ்சு திருப்பவும் இதாண்டு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காலை பொழுது. இன்றைக்கு ஒரு வெயிலோடு தொடங்குது. நேற்று முழுக்கிழமை வந்து நல்ல வெயில் அரிச்சது. அதே மாதிரி இன்றைக்குமே வந்து லைட்டாக மப்பாக இருக்குது. ஆனால் வெயில் ஒன்று எரிச்சு கொண்டு தான் இருக்குது. இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வெள்ளங்கள் எல்லாம் வந்து குறைந்து கொண்டிருக்கு. அப்போ என்னென்னு சொல்கிறது, அந்த பைக்குகள் எல்லாமே வந்து வெள்ளத்தால் மூழ்கி இருக்கும். அப்போ எல்லாருமே வந்து சர்வீஸ் போடுவினோம், அடுத்தடுத்த வீடுகளை நீட் பண்ணிவினோம், அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நானும் வீட்டுக்கார்ட்ட பைக்கை வந்து சர்வீஸ் போடுறதுக்காண்டி வந்தேன். சர்வீஸ் போடுறதுக்காண்டி விட்டுட்டு அடுத்தது பிரதானமான விஷயம் என்னென்னா வந்து மழைக்கு ஓடி திரிஞ்சபடியாக வந்து ஃபோனுக்குள்ளே வந்து தண்ணி போயிட்டு. அப்போ நேற்று கிட்டத்தட்ட ஒரு 24 மத்தியாலது வந்து வாட்டர் டேமேஜ் காட்டிக்கொண்டிருக்கு. அதுக்கு வாரண்டி இருக்கிறபடியாக வந்து நாங்கள் இப்போ பைக் எப்படியும் வர்றதுக்கு வந்து 1 மணி நேரமாகும். அது இப்போ நாங்கள் பக்கத்துலேயே இங்கே டவுனில் வந்து போய் கம்பெனிக்கு போய் வந்து அதை கேட்க போகிறோம். வாரண்டி இருக்கிறபடியாக வந்து நேரடியாக சர்வீஸ் போடுற இடத்துக்கே வந்து போகலாம். நீங்களும் கடையில் வேண்டினீங்கன்னா வந்து அந்த கடைக்கு தான் போகணும் இல்லை, கடைக்கு போனாலும் வந்து திருப்ப அவையில் வந்து கம்பெனிக்கு அனுப்பி அதுக்கு பிறகு எடுத்து தர வந்து லேட் ஆகிடும். அதனால் வந்து நேரடியாக நாங்கள் இங்கே ரிப்பேர் பார்க்குற இடத்துக்கே போகிறோம். கணக்கு பேருக்கு பிரயோசனமாக இருக்கும். அதோட யாழ்ப்பாண சவுண்ட் நிலவரம் என்ன மாதிரி இருக்க வேண்டும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வளமைக்கு திரும்புகிறது யாழ்ப்பாணம் என்று தான் சொல்லலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த சயின்ஸ் ஹால் எல்லாமே சயின்ஸ் ஹால், மற்றது என்எஸ்சி பொருளியல் எல்லா டியூஷனும் வந்துருக்கு. வளமை மாதிரி வந்து டியூஷன் எல்லாம் வந்து நடக்க தொடங்கிட்டு. இன்றைக்கு ஸ்கூல் லீவு தானே, அதனால் பொடியங்களும் வந்து எனக்கு பேர் போயினோம். இப்போ நேரம் பார்த்தீங்கள்டா 12:11. அண்ணா என் காரை குறுக்கால் நிப்பாட்டியிருக்கார். ரைட், வாகனம் ஒன்று. ஓகே, இதில் தான் வந்து அந்த லிங்கம் கூல் பார் ஐஸ்கிரீம் ஹவுஸ் இருக்குது. நேற்றெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, க்ரௌட் பெருசாக இல்லை. டவுனில் எல்லாம் வந்து இன்றைக்கு பரவாயில்லை. வளமை மாதிரி வந்து சன்னடம் வந்து வர தொடங்கிட்டு. அதோட இவ்வளோ நாளும் மப்பா வானத்தை பார்த்துட்டு கிளைமேட்டை பார்த்துட்டு இப்போ இந்த வெயில் வந்து அடிக்கிறதுக்கு வந்து அப்பா நாங்கள் போக வேண்டிய சாம்சங் ரிப்பேர் சர்வீஸ் சென்டர் வந்து இங்கால இருக்குது. இங்கால கரையில் தான் இருக்குது. இதெல்லாம் இந்த ஃபுட் சிட்டி ஒன்று இலங்கைபுரம் வந்துண்டு அது இந்த இடத்துலான் இருக்குது. என்னடா இங்கால பகுதியெல்லாம் வந்து எக்கச்சக்க ஹார்ட்வேர்ஸ் தான் இருக்குது. ஹலோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாக்கல நீங்கள் தான். என்ன நடந்து வர பஞ்சியாக இருக்கா?
பிக்மி ஒன்று போட்டு போவோமா? பிக்மி ஒன்று போட்டு போவோமா? இந்த வெயிலுக்கு நடக்கிறது பா காலமாக வந்து மழைக்கு மப்பில் நின்றுட்டு வெயிலை பார்க்க ஆசையாக இருக்குது. சரி, அடுத்த சம்பவம் என்ன வந்து புதுக்குடியிருப்பில் வந்து தண்ணி வந்து இறங்கி கொண்டிருக்கான். அப்போ கட்டாயமே வந்து புதுக்குடியிருப்புக்கு நாங்கள் போகணும். மிக விரைவில் போய் ராசாத்தியம் அங்கேருந்து வந்து கூட்டி ஏறணும். புதுக்குடியிருப்புக்கு போகிறதுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, பரந்தன் மீதி விடாக போக முடியாது. அதுக்கடுத்து தான் வந்து ஒட்டி சுட்டான் போட்டு தான் மாங்குளத்துலேருந்து ஒட்டி சுட்டான் போய் அங்கேருந்து தான் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு இடம் வந்து சொன்னவ கிளிநொச்சிக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு இடத்தால் போட்டு போகலாம்னு. ஆனால் அது அந்த இரணையோட பண்டால் போகிறபடியாக வந்து முழங்காலுக்கிட்ட தண்ணி நிற்கிதான். அதாலேயும் வந்து போயிடாது. இப்போ போகக்கூடிய சேஃபான வழியை நான் வந்து ஒட்டி சுட்டான் போட்டு மாங்குளம் போட்டு அதுலேருந்து ஒட்டி சுட்டான் போட்டு அப்படியே போகிறது மட்டுமா வந்து சேஃபான வழி. அப்படி டவுனையும் வந்து பார்த்து கொண்டு வாங்கள். மக்கள் வந்து தங்களுடைய வளமையான வேலைகளுக்கு இறங்கி விட்டார்கள். ஐயா, மழை என்ன சொல்லிச்சு? இலங்கை முதல் தர வலையமைப்பு சிரிப்பாக தான் வருது. ஏன்னா வந்து இந்த சீற்றத்தின் மூட்டம் ஒருத்தரையும் தொடர்பு கொள்ள இல்லாத நிலைமை. எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி தொடர்பை ஏற்படுத்தலாம். அதாவது இன்டர்நெட் வேலை செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை. நார்மலாக ஒரு ஆளுக்கு கோல் அடித்து நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம், இப்படித்தான் நிற்கிறோம்ட்டு ஒரு அவசர தேவைக்கு செய்ய முடியாத அளவு கூட இலங்கை பூராவும் வந்து எல்லா நெட்வொர்க்கும் இருந்தது. அதை இப்போ தான் கணக்க மக்களும் வந்து அனுபவிச்சிருக்கணும். அதோட சில பேர் வந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலேயே 18,000 பேர் வந்து வேறு நெட்வொர்க்குகளுக்கு மாற்றிட்டு போயிட்டோம்ன்றதை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, வளமை மாதிரி ஒரு ட்ராஃபிக்கான சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு நேற்றுலாம் வந்து பெரிய க்ரௌட் இல்லை. இப்போ தொடங்கிட்டு அதோட ஏஎல் பரீட்சைகள் எல்லாம் வந்து பிந்தி போடப்பட்டிருக்கு. அது வந்து இப்போ சரி, நாங்கள் ஒரு இடத்தை மட்டும் பார்க்கல தானே, மிச்ச இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து எப்போ சரி வருதோ அப்போ தான் ஆரம்பமும் ஆகும். இங்கே பகுதி எல்லாமே வந்து கனகா ஹார்ட்வேர். இந்தியாவில் சில பேருக்கு வந்து தெரியாது, இதுக்குள்ளே போகிற வீதி வந்து ஒன் வே உண்டு. போயிட்டு வரைக்க சில பேரை பிடிப்பாடிக்கணும். அதில் ஒரு போட் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த போட் வந்து மங்கிட்டு ஹலோ ஏற்றி கொண்டு போகிறீங்களா? வேடா இல்லை சும்மா இங்கால வந்து பெரிய ஹார்ட்வேர் இருக்குது. இங்கால இதுதான் பிரச்சனை. வாகனங்கள் என்னன்னு சொல்கிறது, அப்படி உடனே வந்து நெரிசலாக வந்துடும். கண்ணோடு நீதான் சாரி வெயில் அரிச்சு வேர்க்கைக்கு தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்ன்ற ஒரு ஃபீல் ஒன்று வருது. அதோடு வந்து கதைச்சு நாங்கள் ஜெர்னோட எடுத்து காய்ச்சி நாங்கள் இப்போ தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதுன்ற நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு வந்து இந்த வீடியோவில் ஒரு கொஞ்சத்தில் வந்து பார்த்து கொள்ளலாம். நாங்கள் கோல் அடிச்சு வந்து கதைப்போம். இதில் இந்த ஒன் வே ரோட் இருக்கல்லோ, இதுக்கெல்லாம் வந்து அவன் ஒஃபீஷியல் சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது. சாம்சங்கோட ஒஃபீஷியல் சர்வீஸ் சென்டர். இப்போ வந்து நீங்கள் என்னென்னு சொல்கிறது, ஒரு கடையில் ஃபோன் பண்ணிட்டீங்கனாலும் அவைகள்கிட்ட நாங்கள் கொண்டு கொடுப்போம். பில்லையும் புரண்டியும் கொடுக்க வந்து அவைகள் அவைகள்கிட்ட கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் வருவோம். அப்படி இல்லாட்டி வந்து அவைகள் அங்கேருந்து வந்து சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பவே வந்து ஒரு நாள் ஆகிடும். இப்போ நாங்களே வந்து நேரடியாக சர்வீஸ் ஸ்டேஷனில் கொண்டே கொடுத்தோம்னா வந்து சர்வீஸ் சென்டர் கொடுத்தோம்னா வந்து எங்களுக்கு உடனே ரிப்பேர் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் இப்படி மாறிப்போச்சா
2 கனகாலத்துக்கு பிறகு பார்க்குற அகலம் வந்து யோசிப்பீங்க. இப்போ இருக்கிற நிலவரங்கள் இப்படி தான். இதுலாம் வந்து தண்ணி நின்றது எல்லாமே வந்து வத்திச்சு. இதுவும் 1 வே ரோடு தான். ஆனால் என்னென்னு சொல்கிறது, சில பேர் வந்து கன தூரம் போகணுமன்றதுக்காண்டி வந்து இந்த இடத்தால் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் தூரம் உருட்டி கொண்டு போகணும். இங்கே கடைகள் பக்கத்தில் இருந்தால் வந்து ஏன் கன தூரம் நடந்து போகணுன்ட்டு அந்த மாதிரியான சம்பவங்களும் வந்து நடக்குது. இங்கே கூடுதலாக வந்து நகைக்கடையெல்லாம் இந்த விதி சொல்லவே தேவையில்லை. அதோட நினைவுக்கு கட்டின கொடிகள் ஆயுதங்கள் இன்னுமே வந்து கலட்டப்படையில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த இதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த இருக்குது பாருங்க, சாம்சங் கஸ்டமர் கேர் மேலே தான் கிடக்கு. நாங்கள் மேலே தான் போகணும். தண்ணியாக இருக்குது அதளவும். மேலே வந்தோம் என்றால் இதுதான் அந்த சர்வீஸ் சென்டர். இதுதான் அந்த ஒஃபிஷியல் சர்வீஸ் சென்டர். சரி, கொடுத்துட்டோம். வியாழக்கிழமை வர சொல்லியிருக்கிறோம். வியாழன் வந்து பாப்போம் என்ன நடக்குன்ற சம்பவம். இப்போ நீங்களும் சாம்சங்கில் ஏதாவது ஃபோன் வச்சுக்கிறீங்கன்னா வந்து எடுத்த கடைக்கு தான் போய் கொடுக்கணுமெண்டு இல்லை, நீங்கள் இங்கேயே வந்து கொடுக்கலாம். அதோட பில் இருக்கணும், வாரண்டி கார்டு இருக்கணும், அப்படி எந்த வித அவசியமே இல்லை. இப்போ என்னென்னா வந்து இமியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் எப்போ சிம் போடுறீங்களோ சிம் போடுற இதில் இருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் வந்து வாரண்டி ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ நீங்கள் ஃபோனை மட்டும் கொண்டு வந்தால் சரி, இமி நம்பரில் அடித்து வாரண்டி இருக்காண்டு இல்லையான்னு பார்ப்பினோம். பார்த்துட்டு பார்ட்ஸ் இருந்தால் வந்து உடனே செய்து தருவினோம். அப்படி இல்லாட்டி வந்து எடுத்து செய்து தருவினோம். சொல்லிவினோம், நல்லாவே சொல்லிவினோம். சரி, கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். இப்போ இடையில் வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும். பாடா இதில் அந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் ஞாபகம் வருது, டவுனில் என்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் நடந்தே போய் முடிப்போம். திருப்பி நீ பைக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு கிணத்துரம் போகணும். இதில் அந்த கடைக்கு போகணும், கேர்டின் கடைக்கு. ரைட், கேர்டின் தைக்க கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு அதே முறைக்கா போய் பார்த்துட்டு என்ன கட்டமென்று பார்த்துட்டு போவோம். திருப்பி நாங்கள் வந்த வழியாலே வெட்டி கொண்டு போகிறோம். இந்தியாவில் 1 வே ரோடு இருக்குல்லோ, அதால் இப்போ வீடுகள், உங்களோட வீடுகள் வந்து என்னென்னு சொல்கிறது, பழைய சின்ன ஜன்னலில் இருந்து அதை ஒரு மாடர்னாக மாற்ற போகிறீங்கன்னா வந்து நீங்கள் கேர்டினால் வந்து அதை ரிச் லுக் கொண்டு கொடுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட வீட்டு வேலைகள் எல்லாம் வந்து மேலே முடிஞ்சுது. இந்த மழையால் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு வெகு விரைவில் நீங்கள் யாழ்ப்பாணம் வர்ற நேரம் வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து என்ன மாதிரி அது வந்திருக்கண்டும் வீடியோ உங்களுக்கு போடுவோம். என்னென்ன இதுகள் நிலவரங்கள் அது சம்மந்தமாகவும் போடுவோம். நீங்களும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ள அந்த கேர்டின் தைக்கிற கடை எங்கே இருக்குண்டா வந்து நேராக போயிட்டு இந்த பள்ளி வாசல் இருக்குமே இல்லை உள்ளுக்குள்ளே, அதுக்குலான் இருக்குது. அவைகள்கிட்ட சொன்னீங்கள்டா அவையிலே வீட்டை வந்து அளவெடுத்து அவையிலே தச்சு அவையிலே கொண்டு வந்து பூட்டு பிடிக்கணும். நாங்கள் என்னென்னா வந்து டிசைன் ஒன்று செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் வேறு சொன்னவை போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியோ போவோம். வந்து நாங்கள் இனி சர்வீஸ் போகிறதுக்கு அங்கே போய் இருந்தாலும் நித்திரையாக வரும். அப்படியோ நடந்தால் ஒரு உடலுக்கு வந்து உடல் பயிற்சியாகவும் வாக்கிங்காகவும் இருக்குன்னு தானே மக்களே. நான் சொல்கிறது சரியா தவறான்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கணக்கு பேர் ஊரை பிரிஞ்சு மிஸ் பண்ணுவீங்க, ஊரை என்ன மாதிரி பார்க்குறதுக்கு ஆசைப்படுவீங்க. உங்களுக்குமே நாங்கள் ஊரையும் சுற்றி காட்டிங்கன்னா தான் போயிட்டும் புயலுக்கு பிறகு யாழ்ப்பாண நகர் வளமைக்கு திரும்புகிறதா என்ற ஒரு கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளக்காரெல்லாம் வந்து நிற்கிறாங்க. ரைட், இந்த ஒழுங்கு இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துலான் இருக்குது. இதுக்குள்ளே இந்த என்ன சொல்கிறது கவர்கள் தைக்கலாம். நீங்கள் சீட் கவர்கள், பேக்குகள், பெரிய பெரிய சூட்கேஸுகள் உடைஞ்சா வந்து இந்த பகுதியில் வந்து ரிப்பேர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இதுக்குள்ள ஒரு பெரிய பிஎம்பி ட்ரேடர்ஸ் ஒரு கடை ஒன்று இருக்குது. நீங்கள் என்னென்னு சொல்கிறது வேறு கடைகளில் கூடுதலான விலைக்கு இது வேண்டுறீங்களா, இதுகள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வேண்டுறீங்களா வந்து குறைந்த விலையில் வாரண்டியோட இங்கே பிஎம்பி ட்ரேடர்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். இதில் ஃப்ரிட்ஜிலேருந்து சகலம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் அங்கே தான் ஏற்றி கொண்டு
இதெல்லாம் இருக்குது. அதோட இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பள்ளி வாசலும் இருக்குது. இதுக்குள்ளே சுற்றி எக்கச்சக்க கடைகளும் இருக்குது. இந்த இதுகள் நீங்கள் வேண்டும் நீங்கள் இந்த சீட் கவர் அடிக்கிறார்கள், மற்ற கேட்டின் அடிக்கிறார்கள். துணிகள் வந்து இந்த இடத்துல ஆனது பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் அந்த பள்ளி வாசல் பாருங்கள். இதை பார்க்க என்ன ஞாபகம் வருது, ஒரு இடத்துல பார்த்துனாங்க. எங்கே பார்த்துனாங்களாம், கொழும்பில் பார்த்த ஒரு பள்ளிவாசல் மாதிரி இருக்குது. ஆட்டோவுக்கு சீட் அடிக்கிற இடங்கள்லாம் வந்து இந்த இதுக்கெலாம் இருக்குது. இந்த இதில் ரகு கேட்டின் சென்டர், இதெல்லாம் வந்து கேட்டின் அடிக்கிறோம். ஐயா இதெல்லாம் வந்து கேட்டின் தைக்க கொடுத்துருக்கோம். இந்த கடையெல்லாம் வந்து கேட்டின் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து அளவு எடுத்துட்டோம். மற்றது துணிகள் வந்து ஒரு விலைக்கும் வந்து துணிகள் இருக்குது. துணிகள் செலக்ட் பண்ணி கொடுக்க தான் வந்து நாங்கள். இதில் ரோலாக இருக்குது. இதில் என்னன்றதா பார்த்து செலக்ட் பண்ணுறேன்னு யோசிப்பீங்க. அவையில் வந்து ஒரு புக்கில் வச்சுக்கணும். அந்த புக்கிலே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இதில் அந்த டிசைன்ன்ற புக்ஸுகள் இருக்குது. எங்களுக்கு தேவையான கலரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போகலாம். இதானே கேர்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான ஒரு டிசைனில் தான் இந்த கேர்டின் பார்க்குறோம். அந்த இதில் குளிருக்கு பாருங்க, இவ்வளோ டிசைனில் வந்து செய்யலாம். இப்போ நார்மலாக நில வச்சு நீங்கள் செய்கிறேன்றாலும் வந்து இப்படியான கேர்டின் போட்டிங்கன்னா ஒரு ரிச் லுக்காக வரும். இப்படி கணக்க துணிகள் டிசைனில் இருக்குது. இதில் நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு போகலாம். அதோட விலைகள் எல்லாமே போட்டிருக்கு. ஃபுல்லாக வந்து அவையிலே செய்தருவினா என்னென்ன இதுகள் உண்டு. என்னென்ன பேக்கேஜ் இருக்குண்ணா? எல்லா பேக்கேஜும் இருக்குது. தனியாக நீங்கள் இதுதான் ஸ்பெஷலாக செய்கிறதா இல்லாடி? தனியாக கேர்டின் மட்டும் தான் செய்கிறேன். கேர்டின் மட்டும் தான் செய்கிறீங்க. எவ்வளோ காலமாக இருக்குது? 14-15 வருஷத்துக்கு 15 வருஷமாக இருக்குது. சரி, நானுமே வந்து டவுனில் கேட்ட மட்டும் வேலை தான் குறைஞ்ச விலையில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போனீங்கன்னா அவையில் அடுத்த நாள் கோல் அடித்து நிறைய வந்து அளவுகள் எடுத்துகிட்டு கூட்டுறதுலேருந்து அவளையே செய்வினோம். நாங்களும் இங்கே தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறோம். வந்து பூட்டி முடிய ரூம் டூர் போடைக்க வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். துணிகளை பொறுத்து வந்து விலைகள் மாறும். என்ன துணியை பொறுத்த விலை மாறும். இந்த கேட்டுனுக்கு என்ன பேர் சொல்கிறது? மெட்டீரியல் இருக்குது. மெட்டீரியல் வந்து 2-3 விதத்தில் இருக்குது. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து விலை மாறும். இப்போ வாரண்டியல் அப்படி எதுவும் இருக்கா? 6 வருஷத்துக்கு நம்மளாம் எல்லாமே பாவிக்கும். எல்லாம் பாவிக்கும். பாவனையை பொறுத்து எங்கட நீங்கள் வேண்டிட்டு போயிட்டு பிச்சு கிச்சு வெட்டி கிட்டி கொத்தினீங்கன்னா அது உங்களை பொறுத்தது. மற்றபடி வந்து நல்ல வேர்த்தான நல்ல திக்கான துணி தான் பாருங்க. உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களும் இதில் ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு போவோம். சரி, இவள்கிட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதோட வந்து மேலேயும் அளவெடுக்க வரைக்கும் நான் சொன்னால் வந்து கீழேயும் அளவெடுங்கன்றது. மேலே வந்து ரிச்சான ஒரு கேட்டினா போடுவோம், கீழே வந்து நோம்பலாக ஒன்றை போடுவோம்ன்ட்டு இருந்தது. இவைகள்கிட்ட ரிச்சான அந்த நல்ல துணியெல்லாம் இருக்குது. அதை விட நார்மல் துணி வேண்டி கொடுத்தா வந்து இவையிலையும் வந்து தச்சு தடுவினோம். இப்போ கீழேயும் வந்து அளவெடுத்துட்டு போனோம். அதனால் பக்கத்தில் குமாரசாமியில் போய் துணி எடுக்க போகிறோம். துணி எடுத்து கொடுத்தா சரி, மேலேயும் கீழேயும் அவையிலே வந்து பூட்டி விடுவினோம். கிட்டத்தட்ட நடந்தே உங்களுக்கு வந்து டவுனை சுற்றி காட்டுறேன். இங்கே பகுதியும் வந்து ஒன்-வே தான். அங்கேருந்து வேறு இல்லாது இங்கேருந்து போகலாம். இங்கே சைட் ஃபுல்லாக வந்து உடுப்பு கடையெல்லாம் இருக்கும் கூடுதலாக. அவையிலே ரெக்கமெண்ட் பண்ணினது வந்து குமாரசாமியிலே வாங்குங்க உண்டு. இந்த இருக்குது குமாரசாமி டெக்ஸ்டைல். இங்கே தான் அந்த கேர்ட்டினுக்கான பொருள்களும் வந்து இங்கே வருது. சரி அவையிலும் வந்து இங்கே தான் வந்து வேண்டின போல் இருக்கு. இதில் டிசைனுகளுக்கு ஒவ்வொரு விலையில் இருக்கான். நான் பார்த்தது இது என்றால் ஓகே இருக்கும்னு பார்க்குறேன். இதையும் செலக்ட் பண்ணால் நான் இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் டிசைன் கூட இருக்குது. கடைசியில் நாங்கள் இந்த டிசைன் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம்.
சரி வேண்டிட்டோம். அதில் அந்த ரோலாக வந்து 30 மீட்டர் இருக்குண்டவ, ஆனால் எங்களுக்கு 31 மீட்டர் வேணும். சரி அளந்து வெட்டுங்கன்னு சொன்னாங்க. ரோலாக எடுத்தீங்கன்னா 30 தான் போடுவோம்னா அது அளக்க வந்து 31 மீட்டர் வந்துட்டு சரி எக்ஸ்ட்ராவாக வந்து 1 மீட்டருக்கு வந்து காசை போட்டிருக்கணும். இப்படியான சம்பவங்களும் இருக்குது. சரி இதை அப்படியே கொடுத்துட்டு போவோம். இது வந்து கீழே இதாக கொண்டு மேலே வந்து செய்கிறதுக்கு அவைல்கிட்ட வந்து துணி இருக்குது. நீங்கள் வந்து அலைய தேவையில்லை. நார்மலாக அடிக்க போகிறீங்கள்னா வந்து துணி வண்டி கொடுத்தீங்களா தையல் கூலி மட்டும் எடுப்பினோம். சரி இவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வலிக்கிறோம். வேண்ட தொடர்பு இலக்கங்கள் இதுதான். இங்கே தேவையான வந்து தொடர்பு கொள்ளலாம். தெரியாட்டி இந்த சொல்கிறோம் 077 46 56 094 ரகு கட்டிங் சென்டர். எங்களோட பேர் சொன்னீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுங்க. சரியா? சரி சரி ஓகேண்ணா பாய். அடிச்சிட்டு போட்டிவிடணும். சரி எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இனி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ லைட்டான ஒரு மப்பாக தான் இருக்குது. யாழ்ப்பாணம் காகில்ஸ் பில்டிங்குக்கு வந்து நாங்கள் என்ன சம்பவம்னா அது கொஞ்சம் அலுவல் இருக்குது. அப்படியே முடிச்சுட்டு போவோம். புது பொலிவோடு இருக்குது. சரி வந்த வேலை முடிஞ்சது. காகில்ஸ் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்கேன். முதல் இருந்த விட வித்தியாசமாக இருக்குது பாருங்க. என்ன முடியலை ஃபுல்லாகவே வந்து இப்போ தான் நடந்து கொண்டிருக்கு. சரி இப்போ எல்லா இடம் வந்து போயிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லோரும் கேட்ட ஒரு விஷயம் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்த அப்புறம் வந்து கூடுதலான நாட்கள் வந்து புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு பக்கம் என்ன மாதிரி இருக்குது, ஜெர்னாக்கள் என்ன மாதிரி இருக்குது, நம்ம ஜெர்னாக்கள் இந்த கோழிக்கூடு என்ன மாதிரி இருக்குது, எல்லாம் என்ன கட்டம்னு பார்க்குறதுக்கு வந்து கட்டாயம் கேட்டுக்கொண்டே இருந்த நீங்கள். நேற்று எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது கோல் வந்தது. ஆனால் அவையில் கதைக்கிறத வந்து கேட்கல. மெசேஜெலாம் பண்ணி விட்டவ அவையில் வந்து நலமாக இருக்கிறோம். அப்போ இப்போ சரி இப்போ ஜெரின் வந்து லைனில் இருக்கிறாரு. என்ன நடக்குறா உங்களை எல்லாரும் கேட்டவ என்ன சம்பவம்னு சொல்லுங்கள். மழை விடவே இல்லையா? அப்போ அண்டைக்கு விட்டு அதே மாதிரி இருக்கா? பெரிய பெலத்து பெய்யுதா? இல்ல பெரிய மழையெல்லாம் பெஞ்சு ஓடான் இருக்குது. விடியலேருந்து மழை நிற்கவே இல்லை. மழை பெஞ்சு ஓடான் இருக்கு. இஞ்சால எல்லாம் யாழ்ப்பாணம் எல்லாம் வலிக்க தொடங்கிட்டா. வெயில் இருக்குதுடா. நேற்று வெயில்லாம் அடிக்கிறீஞ்சால. இன்றைக்கு நான் வெயில் இறக்குவாங்க. இன்றைக்கு விடியல இருந்து மழை தான் பெஞ்சு கொண்டு இப்பதான் கொஞ்சம் புட்டு இருக்குது. என்ன மப்பா அப்படியே இருக்கு. என்னது மப்பான சூழ்நிலையா இருக்கு? மப்பான சூழ்நிலை நல்ல மழைக்கு கறந்து போய் தான் இருக்குது. முன்னதான் தண்ணி வாய்க்கால. அவ என்ன பாலங்கள் இது உடைச்சிட்டு என்ன நாங்க அன்றைக்கு அடுத்த நாள் வேற வழிக்கிட்டு நாங்கள் வேற வழிக்கிட்ட நாங்களா. இப்போ பாலம் உடைச்சி போயிட்டு வேறையெல்லாம் போயிட்டு இப்போ எதால வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பாருன்னா மாங்குளத்தால தரணும். மாங்குளத்தால தான் போடும். மாங்குளம் போட்டு வட்டக்கட்சி வந்தாலும் வட்டக்கட்சியில இங்க முன்னுக்கு இங்க பரந்தன் ரோட்ல இருந்து வட்டக்கட்சியில திரும்ப ரோட்ல முழங்கால் மட்டத்துக்கு தண்ணி ஓடுது. அப்போ வானத்துல வரவே இல்லை. வரவே இல்லாது. நடந்தா வரலாம். பாருங்க யாராவது போகணும்டா. ஏன்டா நான் ஏற்கனவே ஒரு அண்ணாவோட கேட்க அவர் சொன்னார் வட்டக்கட்சியால போய் போகலாம்டா. ஆனால் இவன் நேரடியாக போய் பார்த்துருக்கிறான் நெஞ்சால பக்கம் வர்றதுக்கு. அப்போ தான் தெரியுது. வேற ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? வீட்டுக்காரருக்கு ஒரு இதுவும் இல்லை தானே? ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் ஓகே தான். நீங்க எல்லாரும் சேஃப். ஆட்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கால பக்கத்துல என்ன மரங்கள்லாம் விழுந்து என்ன கரண்ட் வேற இன்னும் நிறைய இடங்களுக்கு கரண்ட் வேற இல்லை. இங்கால இன்னும் மங்கர விட்டு பக்கம் கவரேஜே வேற இல்லை. இப்ப கூட ரோட்ல இருந்து நான் கோல் வச்சிட்டு இருக்கேன். நீங்க இருப்பீங்கன்னா அங்க இருந்து வந்து நான் நினைப்பேன். அதான் அப்போது நான் எடுக்க வந்து இந்த கவரேஜ் ஆள் கதைக்கிறதே விளங்கியல. விக்கி கேட்டது. இப்பதான் இதுக்கு தெளிவா கேக்குது. வீதிக்கு வந்தா தான் கேக்குது. இது இப்ப நாங்க வரக்கூடிய மாதிரி இருக்குமா? வந்துட்டு வேன் எடுத்துட்டு வரலாமா? என்ன கட்டம் வந்துட்டு நான் தெரியல. இப்ப ஒட்டுஞ்சிட்டான் ரோட் பக்கம் போய் பார்த்தா தான் தெரியும். அங்க தண்ணி ஓடினா ஒண்ணும் செய்யலாது. அங்கால பஸ் நோமல கவுனியா பஸ் மட்டும் ஓடினது நேற்று. மற்றது இங்கால அந்த பாலம் மட்டும் புளியம்போக்குன பாலம் மட்டும் பஸ் போய் பிறக்கி விடுறது. அங்கால ஆட்டம் நடந்து போடுறது. அது அப்படி ஒரு 4-5 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான். சரி எதுக்கு வந்து பாப்பா உங்களையும் விட்டுட்டு வந்து நாங்கள் வந்து மாங்குளத்தால வரலாமோ? மாங்குளத்தை போட்டு ஒருக்கா வந்து பாப்போம். மற்ற வீடுகளுக்குள்ள தண்ணி போகுது. நாங்கள் இடம் பேர்ந்திருக்கணுமாங்க. இங்கால நிறைய பேர் அங்கால
ஏன்னா கணக்கு பேர் வந்து கேட்டதை எடுத்து கேட்டது அங்கே செய்யணும்ன்ட்டு இங்கே தொடர்புகள் ஏற்படுத்த இல்லாமல் இருக்குது. என்ன நடந்தது யாரை கேட்குறது ஒன்றுமே தெரியாமல் போச்சு. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ கணக்கு பேர் கேட்ட நீங்கள் இப்போ தொடர்புகள் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இடம் வந்து இங்கே தங்கி இருக்கிறோம். பக்கத்தில் சர்ச்சுகள் கொஞ்சம் முன்னூறு போறேன். அப்ப அங்கால சேர்ச்சில இருந்து சேர்ச்சிலாம் எல்லாம் சமையல் சாப்பாடு எல்லாமே ஒரு 15-20 குடும்பத்துக்கிட்ட ஃபுல்லா சேர்ச்சிலாம் சமையல் சாப்பாடு எல்லாம். வீட்டுக்குள்ள இன்னும் தண்ணி வத்தையில. வீட்டுக்கு இன்னும் தண்ணி வத்தாது போல. இன்னைக்கு மழை பெஞ்சு திருப்பி தண்ணி வேற இருக்கு. அவ்வளோ பெருசா மழை அடிச்சு ஊத்து. மதியமும் பின்னரமும் பெரிய மழை. இப்ப நோமலா பெய்து கொண்டு இருக்குது. சரி அவைகளுக்கு என்ன தேவைப்பாடு அல்லது இருந்தவருக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தால் போய் கேட்டு வை வந்து செய்வோம். சரி நான் ஓகே கேட்டு வைக்கிறேன். சரி பார்த்து எல்லாடியும் அங்கே இருக்கிறாங்க என்ன தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் ஏற்படுத்து. ஆனால் எங்களுக்கு சிலவில் நாளைக்கு வார திட்டம் தான். ஆனால் நீங்கள் இன்றைக்கு மழை பெய்யுது இப்படி என்ற நானும் யோசிச்சேன். நான் வந்தா திருப்பி வரலாம். பெரிய மழை வந்ததுன்னா எல்லா பக்கத்தால திருப்பி சுற்றி தண்ணி பாயும். சரி இப்போ பாயிறதுலாம் நின்றுட்டு தான் ரோட்டால பாயிறது. ரோட்டால பாயிறதெல்லாம் நின்றுட்டுது. மற்ற இங்க அந்த புளியம்போக்குன பாலம் இருக்குல்லோ, அதுக்கு அங்கால இன்னும் ஒரு டம்மு தண்ணி புரியவே இல்ல. தண்ணி அந்த பாஞ்சு மட்டும் பாஞ்சு ஓட்டு இருக்குது. இங்கால ஒட்டுக்குத்தான் பக்கம் மட்டும் தண்ணி குறைஞ்சிருக்கு. வட்டுவால் பாலம் பாதியா உடைஞ்சிருக்கு நடுவால. அதான் பார்த்தேன். அதால ஒரு அகல் போயே வேறையில. அதால போயே வேறையிலாது. வட்டுவால் பாலம் பார்க்க போனோம்னா போகலாம், மற்றபடி ஒண்ணும் செய்யறாது. பாலம் நடுவால உடைஞ்சிட்டு ஒரு 5 அடி கிட்ட. பைக்குகள் ஒன்றும் போயிடாது. முல்லைத்தீவு போறேன்டா. முல்லைத்தீவு போறோம்னா கேப்பாப்புல ரோட்டெல்லாம் போகும். அந்த வெட்டாப்புல போற ரோட் அதானே? வெட்டாப்புல கோயில் ரோட்டால. அதுல பைக்குகள் போகலாம் என்ன? அதால போய் வரலாம். பைக் வாங்கினாங்க போய் வரலாம். மற்ற மாங்குளம் ரோட்டும் பாவிக்கலாம். ஒட்டிச்சுட்டான் ரோட் மற்றபடி ஒன்றும் பாவிக்கலாது. சரி நாங்கள் நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது சீட்டம் குறைஞ்சிட்டு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதுன்னு பார்த்தா இன்னுமே அந்த இதுகள் எல்லாம் முடியலை. திருப்ப மழை வந்திருக்காம. ஆனால் இங்கே சரியாக எல்லாமே வெளிச்சிட்டு நாங்கள் நேற்று இஞ்சால இருக்கிற மண்டபங்களுக்கு போனாங்க. எல்லோரும் வீட்டை போயிட்டோம். தண்ணியெல்லாம் வற்றி கொண்டு இஞ்சால வெளிச்சிட்டு சரி இப்போ நாளைக்கு நான் வாரதா இல்லையா வரக்கூடிய மாதிரி இருக்குமா? வந்தால் திருப்ப யாழ்ப்பாணம் திரும்பலாமா? என்ன செய்ய? மழை இல்லாட்டி சரி பார்ப்போம். நாளைக்கு நாங்கள் இதுவரைக்குமே வந்து போகிற திட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு பிறகு என்ன நடக்கு, என்ன முடிவுகள் எடுக்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. இவனோட காய்ச்சா மழை பெஞ்சா நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா இந்த கவரேஜ் வந்து நாளைக்கு வரலாம். அந்த வாய்ஸ் வந்து இடையில விக்கி கேட்குது பாருங்க. கேட்டான சூழ்நிலையாவது இது வந்து நார்மல் கால் எடுத்துனாங்க. நார்மல் கால் மட்டும் தான் கலைக்கலாம். வாட்ஸ்அப் எல்லாம் பாவிக்கலாது. அதான் நார்மல் கோலே வந்து திக்குது. இப்படி இக்கட்டான நேரத்தில் தொடர்பாடலாம் முக்கியம். அங்கே இருக்கிறீங்களே இது செய்யுங்க பார்க்குற அதையாவது வடிவாக செய்து கொடுங்கடாப்பா இந்த முதல் தர வேலை பண்ணி சொல்கிற நீங்கள். அந்த கவரேஜ்லாம் இப்போ கழிச்சு கொண்டு இருக்கிறோம் வேறு. சரி அவருக்கு நீங்கள் என்ன செய்ய அங்கே இருக்கிறார்கள் இதில் பார்த்துட்டு என்ன இன்றைக்கு இரவு மழை இல்லையான்ற ஒரு பார்த்துட்டு மழை இல்லாட்டி நாங்களும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஓகே சேஃபாக இருங்க. சரி இஞ்சால இல்லை நோமலாக வந்துடுறேன். இங்கால வளமைக்கு திரும்பி. சரி ஓகே சரி பாய். சரி இப்போ பார்த்துருப்பீங்க நேரடியாக காய்ச்சிருப்போம். நாங்கள் வந்து நாளைக்கு போகலாமன்ட்டு சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனால் நாளைக்கு போகலாமோன்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. என்ன சிக்கலண்டா வந்து திருப்ப அங்கே மழை பெஞ்சு கொண்டிருக்காம். கணக்கு பேர் வீடியோ பார்க்குறீங்கள கேட்டுருந்தேன் நீங்கள் தம்பி செய்யுங்கன்ட்டு. செய்கிறதுக்கு வந்து அங்கே இருக்கிறார்கள் தொடர்பு கிடைக்கணும். அங்கே என்ன தேவைப்பாடுன்ட்டு கிடைக்கணும். அதுக்கு தொடர்பாடல் சரியாக இருக்கணும். தொடர்பாடுகளே வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால் ஒன்றுமே செய்யலாத கட்டத்தில் அப்படி ஏதாவது வந்தால் கட்டாயம் நாங்கள் வீடியோவில் நேரடியாக அவையில் தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுப்போம். நீங்கள் நேரடியாக அவைகளோட தொடர்புபடுத்தி அவைன்ற நம்பருக்கே நீங்கள் உதவிகளை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோதானே என்னால் சொல்லக்கூடியது. சரி இன்றைய நிலவரம் யாழ்ப்பாணம் வந்து வளமைக்கு திரும்பிட்டு இருந்தாலுமே வந்து அங்கால பக்கத்தில் இன்னுமே மக்கள் இது அதை விட எக்கச்சக்க இடங்களில் வந்து பெரிய பதுளையிலேருந்து குமாரன் அடிச்சிருந்தவர் இன்றைக்கு. அவர் சொன்ன விஷயம் வந்து தம்பி என்னென்னு சொல்கிறேன், நான் அடித்த உடனே யார் கோல் அடித்தாலும் வந்து நான் உடனே அடிக்கிறேன், நான் உடனே எடுத்துடுவேன். தம்பி வேறு ஆக்களுக்கு இது பழைய நாக்களுக்கு அடித்தாலும் உடனே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணுறீங்க, பதில் சொல்கிறீங்கள், அதுக்கே நன்றி. இதில் வீடுகள் வழியே பெரிய வெள்ளம் வந்துட்டு
என்னென்னு சொல்கிறோம் அங்கே பெரிய பெரிய வீடுகளை முட்டியே வந்து தண்ணியெல்லாம் பாஞ்சது. அப்போ இப்போ தான் கொஞ்சம் மடிஞ்சிருக்கு என்ற மாதிரி சொன்னோம். அதை புத்தளத்தில் நாங்கள் சாணு வீட்டாக போயிருப்போம். அவனே சொன்ன விஷயம் வந்து எல்லாம் இடம்பெயர்ந்து சர்ச் எல்லாம் இருக்கணுமென்றவ. சரி பாப்போம், அனர்த்தங்கள் இனி குறையும் என்று நம்புவோம். ஆனால் இன்றைக்கு இதை திருப்ப கேட்ட உடனே எனக்கு அடுத்த யோசனை ஒன்று இருக்குது, திருப்பவும் மழை பெஞ்சு திருப்பவும் இதாண்டு. சரி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்ட்டு எனக்கே தெரியலை. புதுக்குடியிருப்பு போகலாமன்ட்டு இது வரைக்கும் திட்டம் இருந்தது. இப்போ அந்த திட்டம் கைவிட போகிறோமா இல்லையான்னு தெரியலை. நாளைக்கு அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இதோட இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்கிறோம். ஜெரிண்ட வீட்டு காட்டு நிலைமையை வந்து நேரடியாக அவனோட கதைச்சு தெரிஞ்சு கொண்ட நாங்கள். சரி சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.